ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஜோ. இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு நல்லா வெளியேறுன்னு இடியாப்பம் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. நன்றி. ஃபஸ்ட்டு இடியாப்பம் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். 1 டம்ளர் மாவுக்கு 1.25 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. நான் 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். ஆனால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் நான் அணில் இடியாப்பு மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது 2 டம்ளர் மாவு எடுத்து பவுலில் சேர்த்துடலாம். ஒவ்வொரு மாவு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஊற்றிட்டா ஒவ்வொரு மாவு தண்ணி கம்மியாக பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லபடி கிண்டி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கையே எதுவும் வைக்க முடியாதுங்க, அவ்வளோ சூடாக இருக்கும். இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம ஊற்றியாச்சு. 2 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவுலாம் கையில் தான் ஒட்டும். இப்போ கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த மாவெல்லாம் சுற்றியும் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் மாவு நல்லா புழுங்கி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியில் நல்லா உறிஞ்சி அந்த எடுத்துக்கும். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், கை ரொம்ப சூடாக இருக்குங்க, கையை வைக்க முடியல. நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க எல்லாம் ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ கையில் மாவும் ஒட்டவே இல்லை. மாவு நல்லா புழுங்கி வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இட்லி தட்டில் தான் இடியாப்பம் புளிய போகிறேன். இதில் எண்ணெய் ஒரு சொட்டு விட்டுட்டு எல்லாத்துலேயும் தடவி கொடுத்துடலாம். அப்போ தான் இடியாப்பம் வெந்து வரும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ முறுக்கு அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே சின்ன சின்ன ஓட்டை உள்ள பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம இடியாப்பம் புளிய போகிறோம். செட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அப்படியே தடவி கொடுத்துடலாம். இப்போ மாவு நம்ம ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா சிலிண்டர் ஷேப்பில் நல்லா அப்படி கையில் உருட்டி இடியாப்பச்சில் சேர்த்துடலாம். இப்படி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை அப்படி வலிச்சு எடுத்துடலாம், இல்லாட்டி இது ஒரு பக்கம் வலியும் அழுத்தும் போது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். இப்படி நூல் போல் கொட்டுங்க. நான் என் கையை பாருங்கள், நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணவே இல்லை, லேசாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், லேசாக அழுத்தும் போதே எப்படி மாவு அப்படியே கொட்டுது பாருங்கள். இடியாப்பம் நல்லா அப்படியே அழகாக நூல் போல் கொட்டுது பாருங்கள். நம்ம கரெக்டான அளவு தண்ணி வச்சா மட்டும்தான் இப்படி லேசாக அழுத்தினாலும் அந்த இடியாப்பம் நல்லா புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி கம்மியாயிட்டாலும் ரொம்ப ஹார்டாகிடும், புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி அதிகமாகிட்டாலும் பொறன்னு இந்த இடியாப்பம் நூல் போல் கொட்டாது, உடஞ்சி விழும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இடியாப்ப பிளேட்டை தூக்கி வச்சிடலாம். நீங்கள் அட்டன் டைமில் 2 பிளேட்லேயும் பிழிஞ்சு வச்சு கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்குள்ளேயே இன்னொரு பிளேட்லேயும் நம்ம பிழிஞ்சு வச்சிடலாம். நம்ம பெரிய பெரிய இடியாப்பமாக பிழிஞ்சிருக்கனால ஒரு 7 நிமிஷம் கரெக்டாக ஆகுங்க. இதே நீங்கள் சின்ன சின்னதாக பிழிஞ்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நான் ரொம்ப பெருசாக பிழிஞ்சு விட்ருக்கனால பந்தாக குண்டாக இருக்கனால எனக்கு மொத்தம் 12 இடியாப்பம் தான் கிடச்சிது 2 டம்ளர் மாவுக்கு. இதே நீங்கள் சின்ன சின்னதாக பிழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 17, ஒரு 18, 20 கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஆனால் இது 2 சாப்பிட்டாவே போதுங்க, வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு. தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்த பிளேட்டுக்கும் வச்சிடலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இந்த ஸ்பூன் வச்சு தாங்க நம்ம எடுக்க முடியும், நம்ம கை வச்சு எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். இது உங்களுக்கு எப்போதுமே சாஃப்டாக அப்படி இருக்கணும்னா நீங்கள் ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃபுல் டே கூட அப்படியே சாஃப்டாக இருக்கும். அடுத்த நாள் கூட சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வெஜிடபிள் குருமா பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒயிட் குருமாவும் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் ஒயிட் குருமா பண்ணியிருக்கேன். அதை வெஜிடபிள் பாயான்னு கூட சொல்லுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் பாயா மாதிரி தான் இருக்கும். நான் தேங்காய் பாலும் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்த பிளேட்டும் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ குண்டுன்னு புசுன்னு வெளியேன்னு இருக்குன்னு. இப்போ நம்ம உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட கூட போனால் கூட என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு இட்லி சாப்பிடுங்க, இல்லாட்டி இடியாப்பம் சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. நன்றி. டடா, பை பை, see you.